Hi everyone, in this video I will explain how to design this sheet metal mounting bracket in CATIA sheet metal workbench, and also I will explain what is the manufacturing process for this sheet metal part. First இதோட drawing நான் open பண்ணிக்கிறேன். You can see in this drawing the top view is given here. So then கீழ front view கொடுத்திருக்காங்க, இதுல வந்து side view கொடுத்திருக்காங்க. So sheet metal thickness of this part is 3 mm and bending radius 5 mm, and you can see 3 flange profile. இந்த side support ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ரெண்டு ஃபிளாஞ்ச் அட்டாச் ஆயிருக்குது. தென் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பிளேட்ல ஒரு ஃபிளாஞ்ச் அட்டாச் ஆயிருக்குது. இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த டாப் வியூல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்பைன் பண்ணி எப்படி இதை டிசைன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து எப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஷீட் மெட்டல் காயில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுப்பாங்க. இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து ஷீட் மெட்டல் காயில் வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இதோட ஃபிளாட் பேட்டர்ன், அதாவது இந்த 3D மாடலோட ஃபிளாட் பேட்டர்னுக்கு இதை லேசர் கட்டிங் மூலமா கட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபிளாட் பேட்டர்ன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ஐ ஹவ் டிசைன்ட் ஹியர், யூ கேன் செக் ஹியர். திஸ் இஸ் த ஃபிளாட் பேட்டர்ன். ஸோ இந்த 3D மாடலை நம்ம அன்ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை அன்ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா ஸோ நமக்கு கிரியேட் ஆகிறது தான் ஃபிளாட் பேட்டர்ன். ஸோ இந்த ஃபிளாட் பேட்டர்ன் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெக்டாங்குலர் பிளேட்ல இருந்து கட் பண்ணுவாங்க. யூசிங் லேசர் கட்டிங் ஆர் டரட் பஞ்சிங் மிஷின், இந்த மாதிரியான சிஎன்சி மிஷின்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஒன்ஸ் கட் பண்ணும்போது இந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடணும் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதை பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனுஃபேக்சர். ஸோ யூசிங் திஸ் லேசர் கட்டிங் ஆர் டரட் பஞ்சிங் மிஷின்லயே இந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வி கேன் அச்சீவ் த பெண்டிங் ஆப்ரேஷன் டு கிரியேட் த பெண்டிங் ப்ரொஃபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெண்டிங் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சைட் பெண்டிங் 2, அதுக்கப்புறமா பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிளான்ஜ் ப்ரொஃபைல், தென் இந்த ஃபிளான்ஜ், ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஃப்ரண்ட் பிளேட்ல இருக்கக்கூடிய ஸோ இந்த ஃபிளான்ஜ் ப்ரொஃபைல். ஸோ இந்த மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி கேட்டியால டிசைன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஓப்பன் த கேட்டியா ஷீட் மெட்டல் ஒர்க் பெஞ்ச். கோ டு ஸ்டார்ட் மெனு, மெக்கானிக்கல் டிசைன். ஹியர் யூ கேன் சி ஜெனரேட்டிவ் ஷீட் மெட்டல் டிசைன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் கேட்டியா ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஹைட்ல இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்வேஸ் ஷீட் மெட்டல் ஒர்க் என்வரான்மெண்ட் நீங்க வந்த உடனே you need to enter the sheet metal thickness and radius. Go to here in this option, wall optionல ஃபர்ஸ்டா இருக்கும் sheet metal parameter. இதுல போயிட்டு you need to enter the thickness 3 mm 5 mm. You can enter the value and just click OK. So once value enter பண்ணோம்னா பாருங்க எல்லா கமெண்ட்ஸும் நமக்கு enable ஆயிரும். Now you see the drawing here. ஸோ நான் இதில் எப்படி இது ட்ரா பண்ண போறேன் அப்படின்னா, இந்த சைட் பிளேட்டை தான் ட்ரா பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். தென் இது ஆப்போசிட் சைடு மிரர் பண்ண போறேன். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பிளேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பேக் சைடு இருக்கக்கூடிய பிளேட்டை நான் ட்ரா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதோட டைமென்ஷன் நான் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை நான் சைட் பிளேன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். I just go to sketch command and create that profile. Line command, draw one line. ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்கெட்ச் வரைஞ்சா ஈஸியா இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி வரைகிறது ஈஸியா இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன் ஒரே ஸ்கெட்ச்லயே. Now just select this line, go to constraint vertical and select this line, this arc, go to constraint tangency. ஜஸ்ட் இது அப்படி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுங்க. ஸோ டைமென்ஷன், ஸோ லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 mm and height I enter 97. I explain why I enter 97. ஸோ இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 30 mm and 12 mm. Angle between these two lines is 37 degree. Now you can see this profile is completed. இப்போ ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா you can see இந்த வேல்யூ வந்து நான் 97 எடுத்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த 8 mm இருக்குல்ல, இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய 8 mm என்ன அப்படின்னா இந்த பிளான்ஜோட ரேடியஸ் அண்ட் திக்னஸ். ஸோ ரேடியஸ் 5 mm, திக்னஸ் 3 mm, டோட்டலா 8 mm. ஸோ இந்த பிளான்ஜை நம்ம ஃபைனலா அட்டாச் பண்ணி நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா கிரியேட் பண்ணும்போது வித்தவுட் திஸ் பிளான்ஜ் 105 - 8 97 இந்த வேல்யூக்கு தான் நான் வந்து இந்த இடத்துல இது வரைக்கும் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கீழே வரதை நான் வந்து கிரியேட் பண்ணல. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிட்டு ஜஸ்ட் enter the value. Once exit பண்ணதுக்கு அப்புறமா you can use this option, wall option. So wall option யூஸ் பண்ணிட்டு just select the sketch. You can see. So இந்த இடத்துல நம்ம எதுவுமே திக்னஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. நான் ஆல்ரெடி நம்ம ஷீட் மெட்டல் பேராமீட்டர்ல என்ன வேல்யூ வச்சிருக்கிறோமோ அதுதான் என்டையர் ஆப்ஜெக்ட்டுக்கும் எடுத்துக்கும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் ஒன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ஆப்போசிட் ப்ரொஃபைல் நான் மிரர் பண்ண போறேன். டோட்டலா இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா
ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 100 + 8 + 8 116. அப்போ ஆஃப் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 58. I just go to reference element plane offset from plane. ஸோ ரெஃபரன்ஸ்ல வந்து இந்த பிளேன் எடுத்துக்கிறேன். என்டர் 58 preview. You can see, just click OK. And transformation featureல போயிட்டு மிரர் கமாண்ட்ல போயிட்டு மிரரிங் பிளேன், திஸ் மை மிரரிங் பிளேன். ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து அப்படியே நமக்கு ஆப்போசிட்ல மிரர் ஆயிடுச்சு. இப்போ இதோட பேக் சைடில் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த பிளேட்டை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபிளான்ஜ்லாம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த வால் ஆன் எட்ஜ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கான்ட் கனெக்ட். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ப்ரொஃபைலுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். பட் இந்த வாலோட இது வந்து இந்த பக்கமாக அட்டாச் ஆகணும். ஸோ அது இட்ஸ் நாட் பாசிபிள் ஹியர். அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் வி கான் யூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போறோம்னா டேரெக்டாக வி கேன் கிரியேட் த ஸ்கெச் ஆன் திஸ் பேக் சர்ஃபேஸ். ஸோ நான் இந்த பேக் சர்ஃபேஸில் வந்து ஸ்கெச் நார்மலாக நம்ம வந்து எப்படி மாடலிங் பண்ணும்போது ஸ்கெச் வரையுமோ அதே மாதிரி ஸ்கெச் ட்ரா பண்ணிக்கலாம். போயிட்டு ஐ கிரியேட் ஒன் ரெக்டாங்கிள் டு கனெக்ட் தீஸ் டூ எட்ஜஸ். I make it into coincident and right click coincident. Select these two line, dimension option, right click coincident. ஸோ இந்த மாதிரி 4 கார்னர்லையும் வந்து இதை கோயின்சிடென்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸிட். ஸோ எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே, ஐ வாண்ட் டு செக் திஸ் ஒன், த மிரர் பிளேன் 58. ஓகே ரைட். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதையுமே நம்ம வால் கமாண்ட் யூஸ் பண்ணி திக்னஸ் ஆட் பண்ண போறோம். ஜஸ்ட் செலக்ட் அண்ட் வால் கமாண்ட்ல திக்னஸ் ஆட் பண்ணுங்க. திக்னஸ் ஐ வாண்ட் ரிவர்ஸ் த டைரக்ஷன், இன்சைட்ல திக்னஸ் ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? ரெண்டு பிளேட்டுக்கும் நம்ம வந்து பெண்ட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரெண்டுமே வால் கமாண்ட்ல கிரியேட் பண்ணதுனால பெண்ட் ஆட் ஆகல. we need to add the bend manually. How can we add? Using bending option. Here you can see first command bend. The bend optionல போயிட்டு select the first plate and second plate. ரெண்டையும் செலக்ட் பண்ணும்போது in betweenல ஸோ நம்ம இனிஷியலா என்ன வேல்யூ கொடுத்தோமோ பெண்டிங் ரேடியஸ் அந்த வேல்யூக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. யூ கேன் சி இப்போ இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சேம் வந்து நம்ம ஆப்போசிட் சைடுக்கு ஆட் பண்ண போறோம். கோ டு பெண்ட் கமாண்ட், செலக்ட் த ஃபர்ஸ்ட் பிளேட், செகண்ட் பிளேட். ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஏரோ மார்க்கை பார்த்துக்கணும். ஏரோ மார்க் வந்து இன்சைட்ல தான் இருக்கணும். அவுட் சைட்ல இருந்தீங்கன்னா எரர் வரும். சப்போஸ் அவுட் சைட்ல இருந்தால் ஜஸ்ட் ஃபிளிப் பண்ணிக்கோங்க. ஃபிளிப் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. வில் ஆட். ஃபர்ஸ்ட் இந்த சைட் சப்போர்ட்ல இருக்க பிளான்ஜை ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த பிளான்ஜோட லென்த் பார்த்தீங்கன்னா 35 mm. 35 mm லென்த் வருது நமக்கு. ஸோ இந்த ஹைட் வந்து 50 mm ஒன்லி. நவ் யூ கேன் சி ஹியர் இதோட திக்னஸ் வந்து நமக்கு அவுட் சைடில் ஆட் ஆகணும். ப்ளஸ் பெண்டுமே அவுட் சைடில் தான் ஆட் ஆகணும். இந்த இடத்துல 8 mm கம்ப்ளீட்டா, அதாவது இந்த 5 mm 3 mm 8 mm. யூ கேன் டைரக்ட்லி கோ டு திஸ் வால் மெனு. இங்கே போனீங்கன்னா வால் ஆன் எட்ஜுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் திஸ் வால் ஆன் எட்ஜ். ஒன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மாடலோட இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த எட்ஜ், ஸோ இந்த எட்ஜில் தான் வால் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் செலக்ட் திஸ் எட்ஜ். ஒன் செலக்ட் பண்ணோன்னு பாருங்க இந்த இடத்துல ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளான்ஜ் ஒன்று கிரியேட் ஆகுது. இப்போ இந்த பிளான்ஜோட லென்த் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 35 mm. இந்த லென்த் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும் 35 mm. நெக்ஸ்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான். பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் இட் ஹியர். பட் ரைட் நவ் 90 டிகிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் வியூவில் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்படின்னா இதோட திக்னஸ் செக் பண்ணணும். ஹியர் யூ கேன் சி ஹியர் ஆல்ரெடி நம்ம ப்ரொஃபைல் வந்து இது வரைக்கும் இருக்குது. இப்போ இதுக்கு கீழே தான் இந்த கம்ப்ளீட் பிளான்ஜ் ஆட் ஆகணும். கம்ப்ளீட் பிளான்ஜ் மீன்ஸ் இந்த ரேடியஸ் 5 mm பிளஸ் இந்த திக்னஸ் 3 mm. ஸோ டோட்டலாக 8 mm should be added bottom of this edge. பட் இந்த கேஸில் பாருங்க, ஸோ நமக்கு வந்து இந்த திக்னஸ் மட்டும் தான் வெளியில் ஆட் ஆகுது. 5 mm ரேடியஸ் இன்சைட் போயிடுச்சு. ஸோ அப்போ டிராயிங் படி இது தப்பு. ஸோ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல we can use this invert material side. பட் இன்வெர்ட் மெட்டீரியல் சைட் பண்ணும்போது பாருங்க கம்ப்ளீட்டாக இது உள்ள போயிடுச்சு. அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு ஒர்க் ஆகல. இந்த இன்வெர்ட் மெட்டீரியல் சைட் போகும்போது இது பெர்ஃபெக்டாக வரல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் இந்த இன்வெர்ட் மெட்டீரியல் சைடு யூஸ் பண்ணி ஃபுல்லாக இன்சைட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இன்சைட் வர மாதிரி வச்சுட்டு இப்போ இதோட வேல்யூ வந்து ஒரு 8 mm இந்த மாதிரி கீழே டவுன் பண்ண போகிறோம். இந்த பிளான்ஜ் ஸ்டார்ட் ஆகுதுல இதை வந்து 8 mm கீழே டவுன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஹியர் யூ கேன் சி த கிளியரன்ஸ் மோட். கிளியரன்ஸ் மோடில் போயிட்டு சேஞ்ச் திஸ் ஆப்ஷன் இன்டு மோனோ டைரக்ஷன். ஸோ மோனோ டைரக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு என்ன வேல்யூ செட் பண்ணுறோமோ அந்த வேல்யூக்கு வந்து பிளான்ஜ் வந்து கீழே இறங்கும். ஸோ நான் வந்து இப்போ 0 வச்சேன் அப்படின்னா நமக்கு இதான் வந்து ஸ்டார்டிங் ப்ரீவியூ இப்படி இருந்தது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம். இந்த ஹைட் வந்து 8 mm கீழே வரணும். ஸோ 8 mm கொடுத்துட்டு ஜஸ்ட் யூ கேன் சி ஹியர் இப்போ இந்த ரேடியஸ் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 5 mm ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 5 mm ப்ளஸ் இங்கேருந்து 3 mm டோட்டலாக 8 mm கீழே வந்துருச்சு. நவ் யூ கேன் சி இட் இஸ் த ரைட்.
ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ இந்த ஃபிளான்ஜ் பாருங்க கம்ப்ளீட்டாக அந்த எட்ஜ் ஃபுல்லாகவே எடுத்துருச்சு. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரைட் எட்ஜ் ஃபுல்லாகவே இது எடுத்துருச்சு. பட் இதோட லென்த் நமக்கு 50 mm மட்டும்தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் போனீங்கன்னா ரைட் சைடு ஆப்ஷெட், லெஃப்ட் சைடு ஆப்ஷெட்னு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஹியர் யூ கேன் சி ரைட் அண்ட் லெஃப்ட், இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மள இதோட வேல்யூவை நம்ம செட் பண்ணலாம். நீங்கள் இதை டைரெக்டாக ட்ராக் பண்ணாலே இது இப்படி மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ட்ராக் பண்ணாலே மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைட்லேயுமே மூவ் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகும். பட் லெஃப்ட் சைடு நமக்கு மூவ் ஆக வேண்டாம். ஸோ நான் லெஃப்ட் சைடில் ஜீரோவே வச்சுக்கிறேன். ரைட் சைடு மட்டும் நான் வந்து ரேண்டமாக ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஐ என்டர் த -50. ஓகேங்களா? ஸோ -50 வச்சுக்கிறேன். வச்சுட்டு எனக்கு இதோட லென்த் 50 வேணும். ஓகேங்களா? நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன். ஐ கோ டு மெஷர் கமாண்ட். directly I just select that measure, select the edge. So 42 தான் இருக்குது. இன்னும் 8 mm ஆட் ஆகணும். அப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு I just reduce the value. Extremities ஆப்ஷன்ல போயிட்டு -42. Now you can see, you can check the value. It is 50 mm. So exactly நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், சேம் ஆப்ஷன் நமக்கு இந்த பக்கமா வரணும். நம்ம மிரர் பண்ணிக்கலாம். பட் நீங்க டைரக்டா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் மிரர் பண்ணாம இந்த மாதிரி வாலான் எட்ஜ்லே பண்ணுங்க. இதுதான் கரெக்ட் மெத்தட். ஸோ டைரக்டா நமக்கு அங்க என்ன வேல்யூ நமக்கு வந்ததோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூ. Here also you can see here extremities. Check the preview and here you can see the value. ஓகேங்களா? பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூவா இருக்குது. மெட்டல் வந்து கீழே ஆட் ஆன மாதிரி இருக்குது. we need to check it. ஓகே, change this option. invert material side போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் mono direction கொடுக்கணும். ஓகே, now you can see our preview. It is okay. ஸோ சேம் ஸ்டெப் வந்து நம்ம இந்த பேக் பிளேட்டுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம். இதோட வேல்யூ வந்து இந்த வியூல இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 100 mm. இந்த பிளாஞ்சோட லென்த் 100 mm. இந்த ஹைட் வந்து இந்த வியூல கொடுத்துருவாங்க 30 mm. கோ டு வால் ஆன் எட்ஜ், ஜஸ்ட் செலக்ட் த எட்ஜ். இப்போ இந்த லென்த் வந்து கரெக்டா நமக்கு 100 mm தான். ஸோ அதனால எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆப்ஷன்ல போயிட்டு இதை ஜீரோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் வேண்டாம். இது கம்ப்ளீட்டுமே இந்த எட்ஜுமே டோட்டல் லென்த் 100 mm. பிளாஞ்சுக்கு கரெக்டா 100 mm தான் லென்த். ஸோ இந்த வேல்யூ மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஹைட் இன்க்ளினேஷன்ல வந்துட்டு 30 mm. சேம் இதுலயுமே நம்ம வந்து we need to check ப்ராப்பரா இது வந்து கரெக்டா பாட்டம்ல வந்திருக்குதானே we need to check. ஸோ கரெக்டா தான் வந்திருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு சம் கேஸ் வந்து எப்படி வரும், தப்பா வந்துன்னா எப்படி வரும் அப்படின்னா, இந்த இன்வெர்ட் மெட்டீரியல் சைடை இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து உள்ள போகும் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் உள்ள போயிட்டு இந்த ஹைட் மேட்ச் ஆகுது. அந்த மாதிரி கேஸ்ல வந்து you can see here. ஸோ லென்த் வந்து வெளியில ஆட் ஆகக்கூடாது, ரேடியஸ் தான் வெளியில ஸ்டார்ட் ஆகணும். பட் இந்த கேஸ்ல பாருங்க லென்த் வந்து வெளியில ஆட் ஆகுது. ஸோ இன்வெர்ட் மெட்டீரியல் சைட் கொடுங்க. இப்போ பாருங்க ரேடியஸ் தான் வெளியில ஸ்டார்ட் ஆகும். இந்த வேல்யூ எவ்வளவு வைக்கிறோமோ 8 mm வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா இது மேட்ச் ஆகும். Now you can see our profile is perfectly completed. So once complete பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா கட் அவுட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். First you check this 82 mm cut out. Directly go to this option, sketch option, draw one circle, the diameter of 82. And this top distance 50. This one 56. Once drop பண்ணதுக்கு அப்புறமா exit and go to cutout. So cutoutல போயிட்டு just select this circle up to next. Just click OK, cut ஆயிடும். So அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து cutout create பண்ண போறோம். Go to directly select this surface or plane, draw one circle here. Circle diameter 14 mm. From here to here 25. Then I just select the circle, mirror opposite side. So between 2.70 mm. So once create பண்ணதுக்கு அப்புறமா exit the workbench. Go to cutout, select that sketches, go to up to next. ஓகேங்களா? ஃபைனலா வந்து இந்த இடத்துல ரேடியஸ் கமாண்ட் இருக்கும். கார்னர் மீன்ஸ் ரேடியஸ். ஸோ 9 mm ரேடியஸ் ஃபார் ஈச் கார்னர். 1 2 3 4 5
So our profile is completed. So finally, if you want to apply any color, you can go to property, you can apply some color. So இப்போ unfold பண்ணணும், இப்போ நீங்க வந்து இதை மொத்தமா unfold பண்ணணும் அப்படின்னா you can use this option. ஸோ வியூ கமாண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அன்ஃபோல்ட் இதை செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம ப்ரொஃபைல் வந்து அப்படியே அன்ஃபோல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அன்ஃபோல்ட் ஆகி ஃபிளாட் பேட்டர்ன் வந்தால் தான் நம்ம டிசைன் கரெக்ட். சப்போஸ் அன்ஃபோல்ட் ஆகலை, சம் போர்ஷன்ஸ் வந்து அன்ஃபோல்ட் ஆகாமல் ஃபிளாட் ஆகாமல் இருக்குதுன்னா நம்ம டிசைன் வந்து ராங்னு அர்த்தம். பட் இன் திஸ் கேஸ் இட் இஸ் ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அன்ஃபோல்ட் அண்ட் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலராக ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் அன்ஃபோல்டு பண்ணி செக் பண்ணணும், ஃபுல் ஆப்ஜெக்டும் அன்ஃபோல்டு ஆக வேண்டாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் பெண்டிங் ஆப்ரேஷனில் அன்ஃபோல்டிங் இருக்கும். இந்த அன்ஃபோல்டிங் ஆப்ஷன் போயிட்டு ரெஃபரன்ஸ் ஸ்பேஸ். இப்போ இந்த இடத்த நான் அன்ஃபோல்டு பண்ண போறேன், இந்த ரெண்டு ஃபிளாங்கையும் நான் அன்ஃபோல்டு பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபிளாங்கும் அட்டாச் ஆகக்கூடிய இதை நான் ஃபிக்ஸட் சப்போர்ட் வச்சுக்க போறேன், அதான் ரெஃபரன்ஸ் ஸ்பேஸ். ஸோ திஸ் இஸ் மை ஃபிக்ஸட் சப்போர்ட். அண்ட் இந்த இடத்துல வந்து ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் பெண்ட். இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணக்கூடாது, எடுத்துக்காது. இந்த பெண்ட் ஆகக்கூடிய இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கணும் 1 2. ஸோ நீங்கள் ரெண்டு சர்ஃபேஸும் செலக்ட் பண்ணி இப்போ ப்ரிவியூ பாருங்க, இந்த ரெண்டு பக்கம் மட்டும் நமக்கு யூ கேன் சி ரெண்டு பக்கமும் மட்டும் நமக்கு அன்ஃபோல்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பாட்டம் அன்ஃபோல்டு பண்ண போறீங்க, பாட்டம் ஸ்டேட் மட்டும் அன்ஃபோல்டு பண்ண போறீங்க மேனுவலாக, யூ கேன் கோ டு திஸ் ஆப்ஷன் அன்ஃபோல்டிங். ஸோ ரெஃபரன்ஸ் எலமெண்ட்ல ஃபிக்ஸட் சர்ஃபேஸ், திஸ் இஸ் மை ஃபிக்ஸட் சர்ஃபேஸ். அண்ட் அன்ஃபோல்ட் சர்ஃபேஸில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன், ஜஸ்ட் கிளிக் ஓகே, யூ கேன் சி இட் இஸ் அன்ஃபோல்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுவலாக அன்ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய நம்ம அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் அப்டேட் பண்ண போகிறோம். Until then, bye. Thank you for listening.